ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர் என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் கேள்வி கேட்கறது தான் என் வேலை, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. உங்களோட வெற்றியோட ரீசன் என்ன அண்ணாச்சி? சூப்பர் மேடம். அதாவதுங்க, என்னுடைய வெற்றியுடைய ரீசன் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கேள்வி, ஒரு அருமையான கேள்வி மேடம். அதாவது மேடம் என்னுடைய வெற்றியுடைய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாடிக்கையாளர்களை ரொம்ப நேசிப்பேன். அதாவது என்கிட்ட வியாபாரம் பண்ணுற, என்கிட்ட பிளாட் வாங்குகிற ஒவ்வொரு முதியவர்களையும் பெரியவர்களையும் என் தகப்பனா நான் நேசிக்கிறேன். ஆமாம், என்னோட பிளாட் வாங்குற ஒவ்வொரு இல்ல தலைவிகளையும் என்னுடைய சகோதரிகளாக நேசிக்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளாட் வாங்கன்னு ஆசைப்படுற பெரிய பெரிய அம்மாவெல்லாம் என்ன நினைக்க கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவை நான் அவங்கள பார்க்குறேன். ஆமாம், அதான் அவங்களுக்கு நான் நல்லபடியாக சர்வீஸ் பண்ண முடியுதுங்க. நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுக்குறாங்கன்னு வைங்கன்னா, உடனே பிளாட் அவங்க பேரில் கரை பண்ணி கொடுத்துட்றோம், பத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அந்த பத்திரம், அந்த மூல பத்திரம் எல்லாமே நம்ம ஃபைல் போட்டு அவங்களுக்கு பத்திரமா நம்மளுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், கூலி வேலை செய்கிறவங்க நம்மகிட்ட பிளாட் வாங்கினாங்கன்னா, நம்ம கொடுக்குற அந்த பத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு பீரை கூட ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்றேன். ஆமாம், அதாவது என்னென்ன தேவைகள் இருக்காங்களோ அந்த தேவைக்கு தகுந்தபடி வேலை செய்வது தான் இந்த ராஜா சிங். இப்போ ஒரு டாக்டர் போகிறோம் வைங்களா மேடம், டாக்டர் தலைவலிக்குன்னு போனால் தலைவலி மாத்திரம் தருவார், வயிற்று வலின்னு போனால் வயிற்று வலி மாத்திரம் தருவார். அவர் டாக்டருங்கிறதுக்காக எல்லா வலிக்கும் ஒரே மாத்திரம் தர மாட்டார். அதே போல் ராஜாசிங் ஆட்சி பிளாட் வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் என்ன தேவை. இப்போ நடுத்தர மக்கள், ஏழை மக்களும் நம்மளோட பிளாட் வாங்குறாங்க, நம்ம பணத்தை வாங்கிட்டு சொத்தை கரை பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க அந்த பத்திரத்தை அவங்க கையில் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு அந்த பத்திரத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை கொண்டு கட்டிலுக்கு கீழே இல்லைன்னா ஏதாவது அதை ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்காமல் ஏன்னா தாண்டு எங்கள் மேலே பறந்து மேலே கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்கம்மா இது பேர் பத்திரம், இது பத்திரமா இருக்கணும். ஆமா, அவங்க பத்திரமா ஒரு பீரோ வாங்கி தரேன், பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி ராஜசிங் அண்ணாச்சி என் கை காசை போட்டு அவங்களுக்கு பீரோ வாங்கி கொடுத்துட்றேன். இப்போ படித்தவங்க, பெரியவங்க, விஷயம் தெரிஞ்சவங்கலாம் இன்னைக்கு நம்மளோட பிளாட் வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் பீரோ கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க லாக்கரில் கொண்டு பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. அவங்க வீட்டில் பீரோ இருக்கும், பீரோவில் கொண்டு வச்சுக்குவாங்க. அவங்க அது பாதுகாப்பு பண்ணிக்குவாங்க. ஆனால் பாதுகாப்பு பண்ண தெரியாதவங்க, பாங்கு பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை முன்னாடி நின்று அவங்க வீட்டு பிள்ளையாக நின்று செயல்படுவது தான் இந்த ராஜா சிங். அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். அதனால என்னோட பிளாட் வாங்கின ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும், இன்னைக்கு ஈரோடா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், நாமக்கல்லாம் இருக்கட்டும், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலியிலிருந்து இன்னைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்மளோட பல குடும்பத்தினர் ஆயிரக்கணக்கான பேர் நம்மளோட இன்னைக்கு பிளாட் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன தேவை அதை முன்னாடி நான் செஞ்சு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து நம்மளோட பிளாட் வாங்குறாங்கன்னா, அவங்க நம்மகிட்ட இன்னைக்கு கரையத்துக்கு வராங்கன்னு வைங்களா மேடம், நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த பத்திரத்தில் பிரிண்ட் எடுத்து அந்த ஓசியில் அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு படிக்க பார்க்க சொல்லி ஈசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அந்த அவங்க வெளியூர்லேருந்து வரவங்க வந்த உடனே அவங்க சைன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் முன்னுக்கூட்டி அழகாக செஞ்சு கொடுத்துட்றேன். ஆமாம், முன்னுக்கூட்டியே செஞ்சு நானே ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸுக்கு போய் அவங்கள கூட நின்று அந்த ப்ராசஸ் எல்லாம் வேகமாக முடிச்சு கொடுத்து அவங்க வெளியூருக்கு போனால் அவங்க சந்தோஷமா அனுப்பி கொடுக்குறது மட்டும் இல்லாமல், அந்த பத்திரம் கரையாகணும்னு அந்த பத்திரத்தில் வாங்கி அந்த மூல பத்திரம் எல்லாமே அவங்க கையில் நம்ம எல்லாம் செட்டு போட்டு எல்லாமே அவங்க கையில் நம்ம ஒப்படைச்சிடறோம். அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது நம்மளோட பிளாட் வாங்கி அவங்க ஒரு 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அந்த பிளாட்டை விற்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவன் ராஜாசிங் அண்ணாச்சினா அவங்க வீட்டு பிள்ளையாகவே முன்னாடி நின்று அது நல்ல ரேட்டுக்கு நான் விற்று கொடுக்கறதுனால தான் அவன் அந்த ஜீவநதிக்கு இவ்வளோ ஒரு பேர், இவ்வளோ ஒரு புகழ், ஒரு மிகப்பெரிய வெற்றி நோக்கி பயணம் பண்ணிக்கிறோம். சூப்பர் அண்ணாச்சி. ஸோ அந்த வெற்றி கொடி ஏற்ற பாட்டை போடுறோம், நம்ம மாஸ் பண்ணுறோம். நன்றி அண்ணாச்சி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி.